நம்ம கோவில் உண்டியல்ல எதுக்கு காசு போடுறோம்? ஒரு மனுஷன் கோவிலுக்கு ஒரு சாமிக்கு ஒரு தட்சணை கொடுக்குறான். ஒரு 1 ரூபா போடுறான், ஒரு 10 ரூபா போடுறான், ஒரு 10,000 போடுறான், 1 லட்சம் போடுறான். ஏக்கர் கணக்கில் நிலத்தை எழுதி வச்சிருக்காங்க. இங்க இருக்கிற சுசீந்திரன் கோவிலுடைய சிவபெருமானுக்கு விழுப்புரத்துல நல்லா எழுதி வச்சிருக்காங்க. எதற்காக? ஒரு மனிதன் ஒரு காணிக்கை கொடுக்கிறான். எதற்காக கொடுக்கிறான்? நிறைய பணம் கொழுத்து போச்சுன்னு போய் உண்டியல்ல காசு போடணுமா? இந்த அம்மாக்கள்லாம் அந்த முந்தானையில அந்த முடிச்சு வச்சிருப்பாங்க காசு. உயிரே போகுது. இந்த உண்டியல் வச்சிருக்கோம் சாமி ரூம்ல. நான் திருப்பதி உண்டியல்ல போடணும், அந்த உண்டியல்ல போடணும், நான் பகவதி அம்மனுக்கு கொடுக்கணும், அந்த உண்டியல்ல சேர்த்து வச்சிருக்கோம். மிகப்பெரிய பிரச்சனைகள் அந்த குடும்பத்துல வந்தா கூட அந்த உண்டியல் காசு எடுக்க மாட்டாங்க. அந்த உண்டியல் காசு அப்படி சேர்த்து வச்சு அந்த கோவில் உண்டியல்ல கொண்டு போய் போடுறோம். எதுக்கு போடுறோம்? அந்த கோவிலுக்கு ஒரு விலை கட்டணும். அந்த கோவில்ல 5 கால பூஜைகள், 6 கால பூஜைகள், அந்த கோவிலுடைய பாரம்பரிய முறைப்படி எத்தனை கால பூஜை இருக்கிறதோ, எத்தனை அபிஷேகங்கள் இருக்கிறதோ, அந்த அபிஷேகத்துக்குரிய பொருள்லாம் சரியா போய் கிடைக்கணும் அப்படின்றதுக்கு தானே அந்த கோயில்ல உண்டியல் போடுறோம், உண்டியல்ல காசு போடுறோம். அப்படி உணர்வு பூர்வமாக நாம உண்டியலில் போடுகிற அந்த காசு அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் முந்தி புகழா சாப்பிடுவதற்கோ அவருடைய பெட்ரோலுக்கு டீசல் போடுறதுக்கு தான் போகுங்கிறது நமக்கு தெரியுமா? அறநிலைய அபகரிப்பு துறையினுடைய அந்த அலுவலர்கள் அவருடைய சம்பளத்துக்கு தான் போதைய நாம போடுற எந்த காசும் நம்ம சாமிக்கு போறதே கிடையாது. நம்ம உண்டியல்ல போடுற எந்த காசும் எந்த கும்பாபிஷேகத்திற்கும் செலவழிக்கப்படுவதே கிடையாது. ஆனா சொல்லுவாங்க, கும்பாபிஷேகங்கள், நாங்கள் இத்தனை கும்பாபிஷேகங்களை நடத்திருக்கிறோம். கும்பாபிஷேகத்துக்கு போர்டு வச்சீங்க, நடத்துறது நாங்க. ஒவ்வொரு கோவிலும் கும்பாபிஷேகம் நடக்கிறது சொன்னா இந்துக்கள் கோடி கணக்கில் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். அந்த காசில் தான் கும்பாபிஷேகம் நடத்தப்படுகிறதே ஒழிய இந்துக்களுடைய சொத்துக்களை அபகரித்துக் கொண்டிருக்கிற தமிழக அரசு எந்த கோவிலுக்கும் ஒரு 10 நயா பைசா, 1 நயா பைசா கொடுத்ததாக. இதே இஸ்லாமிய பெருமக்களுடைய சொத்துக்களையோ, கிறிஸ்தவ பெருமக்களுடைய சொத்துக்களையோ இப்படி ஒரு ரூபாய் எடுத்துக்க முடியுமாங்களால? கேட்டா என்ன சொல்றாங்க? ஒரு லாஜிக்கு கேனத்தனமான, முட்டாள்தனமான, அறிவு இருக்கிற எவனும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு லாஜிக். சார், இங்க இருக்கிற கோவில்கள் எல்லாம் ராஜாக்கள் கட்டின சார். ராஜாக்கள் கட்டின கோவில் எப்படி சார் மக்கள்கிட்ட ஒப்படைக்க முடியும்? ராஜாக்கள் அப்பொழுது அரசாங்கங்களாக இருந்தார்கள், இப்பொழுது நாங்கள் அரசாங்கங்களாக இருக்கிறோம். அப்ப நாங்க எடுத்துக்கிறோம். இப்போ வெள்ளைய கிறிஸ்தவர்கள் 250 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்டார்களே, அவர்கள் காலத்தில் கட்டப்பட்டிருக்கிற சர்ச்சுகளும் அரசாங்கத்திற்கு செல்லணும் தானே? முகலாயர்கள் ஆக்கிரமித்துக் கொண்டு இந்த மண்ணில் இந்து கோவில்கள் பலவற்றை இடித்துவிட்டு அவருடைய அந்த வழிபாட்டு கூடங்களை கட்டினார்களே, அதையும் அரசுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள செல்ல வேண்டும் தானே? தவிர இருக்கிற கோவில்லாம் ராஜாக்கள் கட்டினா எவன் சொன்ன? இங்க விருதாச்சலத்துல விருத்தகிரீஸ்வரர் கோவில் இருக்கு. விபசித்து முனிவர், அந்த விபசித்து முனிவர் என்ன பண்றாரு தெரியுங்களா? அங்க வந்து உட்கார்ற, இங்க ஒரு சிவபெருமானுக்கு ஒரு கோவிலை கட்டணும். கோயில் கட்டணும்னே எல்லாரும் வந்து வேலை செய்யறாங்க. வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணுமே. எப்படி கொடுக்குறது? வில்வ இலைய பறிச்சு, அந்த வில்வ மடித்த கடையில் தான் விபசித்து முனிவர் உட்கார்ந்துருக்காரு. இந்த வில்வ இலைய பறிச்சு கொஞ்சம் விபூதியோட கலந்து கையில கொடுத்துருவாங்க. அதை எடுத்துட்டு நீங்க வீட்டுக்கு போயிட்டு வச்சீங்கன்னா, அன்னைக்கு நாள் பூரா நம்ம எவ்வளவு வேலை செஞ்சிருக்கோமோ அவ்வளோ அளவுக்கு அந்த வில்வ இலை தங்கமாக மாறும். இப்படித்தான் வில்வ இலையை தங்கமாக மாற்றி விபசித்து முனிவர், ராஜா இல்ல, விபசித்து முனிவர் கட்டியிருக்கிறார். விருதாச்சலம் நகரில் பெரிய கோயில் என்று அழைக்கப்படுகிற விருத்தகிரீஸ்வரர் கோவில். அங்கேயும் மாசி விழா மிக பிரம்மாண்டமா இருக்கும். திருவண்ணாமலை உங்க எல்லாருக்கும் தெரியும். திருவண்ணாமலையில ஒரு கோபுரமே இருக்கு, அம்மணி அம்மன் கோபுரம். அம்மணி அம்மன் ஒரு அம்மா சித்தர். அந்த அம்மா அந்த இடத்துல மண்டபம் கட்டி வச்சிருக்காங்க. அந்த மண்டபத்தை இன்னைக்கு இடிச்சுட்டாங்க, தரமண்டபம் ஆகிட்டாங்க.
அந்த மண்டபத்துல அந்த அம்மா உட்காந்து வர்றவங்களுக்கு எல்லாம், வியாதியோட வர்றவங்களுக்கு எல்லாம் விபூதி கொடுக்கும். அந்த விபூதியை வாங்கிட்டு போய் தடவன உடனே இந்த வியாதி குணமாயிடும். அம்மா தீராத வியாதிமா, எங்கெங்கயோ போனோம், எங்களுக்கு அந்த வியாதி குணமாகல, உங்ககிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கி அந்த விபூதியை நீங்க கொடுத்தீங்க, எடுத்துட்டு போய் நான் தடவன, என்னுடைய வியாதி சரிவாயிடுச்சு. நான் என்னங்க பண்ணணும் உங்களுக்கு? அம்மா உங்களுக்கு என்ன பண்ணணும்? அப்பா அந்த கோபுரம் கட்டிட்டு இருக்கேன்ப்பா, அந்த கோபுரத்துக்கு இன்னைக்கு முழுசு உன்னால முடிஞ்ச எவ்வளவு வேலை செய்ய முடியுமோ செஞ்சுட்டு. இப்படி கட்டினார்கள் திருவண்ணாமலையில கோபுரம். இப்படி சாதாரண பொதுமக்களாகிய நாங்கள் ஆன்மீக பாதையில் இருப்பவர்கள் தான் ஒவ்வொரு கோவிலையும் தமிழகத்தில் கட்டியிருக்கிறோம் என்று சொன்னால், அந்த கோவில் எங்களுக்கு தானே சொந்தம். நீ யார் இங்க வந்து உட்காந்து நாடகம் பண்றது? இங்க வந்து உட்காந்து கடலுக்கு போய் தண்ணி எடுக்காத, அதை பண்ணாத. எங்க கடல், எங்கள் கோவில், எங்களோட திருத்தம் எவன் தடுப்பது? எவனுக்கு அந்த உரிமை இருக்கிறது? நீ யார்? உனக்கு என்ன உரிமை இருக்கு என் கோயில வந்து உட்கார்ந்து இருக்கிறது? இன்றைக்கு அவருடைய அபகரிப்பு போய் நம்முடைய ஒவ்வொரு கோவிலும் உட்கார்ந்து கொண்டு அநியாயமா நாட்டாம பண்ணிட்டு இருக்கானா இல்லையா? அவனுக்கு என்ன உரிமை இருக்கு? அவனை அடிச்சு துரத்தணுமா இல்லையா? அவர்கள் அறநிலை அபகரிப்புத்துறை இந்து கோவிலை ஆக்கிரமித்து கொண்டு இருக்கும் வரை இந்த தமிழக மண்ணில் இந்துக்கள் நாம் இரண்டாம் தர குடிமக்கள் தான்.